வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சோபக்கிருத ஆண்டு தை மாதம் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12 வரை காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தின் கிரக நிலவரம் பார்க்கணும். தை 5ஆம் தேதி 19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். தை 13 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். தை 21 பிப்ரவரி 4ஆம் தேதி 2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு மேஷத்திலும், ராகு கேதுக்கள் கன்னி மற்றும் மீனத்திலும், சனி பகவான் கும்பத்திலும் இருக்கிற நிலையில்தான் கிரக அமைப்பு இருக்குது. சூரியன் மாறுவதே மாத பிறப்பு. இப்போது தக்ஷாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பம், அதுதான் தை மாதம். இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்யும்? சூரியன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்குரிய கிரகம், தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம். அந்த கிரகம் இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் செல்கிறார். சூரியன் 3ஆம் இடம் இருப்பது ஒரு சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் அது ஒரு வலுவான இடம். இந்த மாதிரியான இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்குள் இருந்த சுக்கிர பகவான் அவர் 19/1/2024 தனுசு ராசிக்குள் போகிறார். சுப கிரகம் 7ஆம் அதிபதி, 7ம் 12க்கும் உடைய கிரகமான சுக்கிரன் விருச்சக ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 2ஆம் இடம் வந்து குருவால் பார்க்கப்படுவதால் தன லாபங்கள், பணம், வருமானங்கள் அதிகரிக்கும். புத்தாடை, பட்டாடை, இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் மீது நாட்டமும் அதிகரிக்கும். உங்களுக்கு அது கிடைக்கவும் செய்யும். கிஃப்டாக கிடைக்கலாம், இல்லை நீங்களே வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இந்த தை மாதம் பிறக்குது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடம் வரும்போது குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம் அமையும், திருமணம் கைகூடும், திருமண உறவுகள் மேம்படும். நாள்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு திருமணம் ஆகலை, வரன் சரியாக அமையலைன்னா இப்போ அமையும். ஏன்னா கலத்திர காரகனுக்கு குரு பார்வை. ஸோ குருவுக்கு சுக்கிரன் என்பவர் கலத்திர காரகன், உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியே அவர் தான். அவரை குரு பார்ப்பதால் திருமண விஷயங்கள் கை கொடுக்கும், திருமண முயற்சிகள் பலிக்கும். செவ்வாய் ராசி அதிபதி, அவர் இப்போது பிப்ரவரி 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சென்று அங்கே உச்சமாக போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்போது உங்களுடைய தைரியம், வீரியம், விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாவதனால போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். நம்ம தொழில் போட்டி, உத்தியோகத்தில் போட்டி, இந்த மாதிரி பல போட்டிகளை பார்க்குறோம். போட்டியாக தொழிலே இருக்குது சில பேருக்கு. கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி அது மாதிரியான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பிறவி ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பெரிய அளவில் ஒரு விஐபியாக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. பிறவி ஜாதகமும் அதுக்கு வலுவாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு புகழை அடைவீர்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதம் தான் இது. உத்தியோகம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சில பேர் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்மளே சனி பரீட்சையில் போட்டிருக்கோம். அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னு. அது பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் இந்த சூரிய பகவான் அடுத்த மாதம் சனி பகவானோடு போய் இணைவார். அப்போ தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் ஏதாவது அடுத்த மாதம் செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை இந்த மாதமே செய்யுங்க. ஏன்னா இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அடுத்த மாதம் அவ்வளோ விசேஷமாக இருக்காது. இந்த மாதமே உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து செய்வது நல்லது. சகோதரர்கள் வழியில் உறவு முறை பலமாக இருக்கும். அண்ணன் தம்பி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் போனால் சகோதர உறவுகள்லாம் வரும். ஒன்று விட்ட தம்பி, இந்த மாதிரி கசின் பிரதர்ஸாக இருந்தால் கூட சரி, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அது சரியாகும். அதே மாதிரி சொத்து தகராறு சகோதரர்கள் மத்தியில் இருக்குன்னா பேசி தீர்த்து அவங்க எந்த பக்கம் எந்த ஷேர் வாங்குறதுங்கிறத வச்சு பிரித்து
ஒரு ஒருமித்த கருத்தோட அவங்களுக்குள்ள ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சீராகும். சகோதர உறவுகள் மேம்படும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இது மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதம்.